நல்ல மீல்ஸ் சாப்பிட்டவங்களுக்கு கடைசி ஒரு வாய் நல்ல சூடான ரசத்தை சாப்பிடும் போது தான் அந்த மீலே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம மணக்க ஒரு சூப்பரான தக்காளி ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு தக்காளி ரசம் செய்ய நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. காயா இல்லாமல் பழுத்த தக்காளி எடுக்கும் போது அதோட சாறு நிறையா வரும். அப்போ தக்காளி ரசத்துக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இது போல எடுத்துக்கோங்க. தக்காளி ரசம் செய்ய 5 தக்காளி நல்ல பழுத்ததாக எடுத்துருக்கேன். இதில் ஒரு சிறிய நெல்லிக்காய் புளி இதில் சேர்த்துக்கோங்க. புளி ஊற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி புளிப்பு இருந்தாலும் கொஞ்சமாக புளி சேர்த்தாதான் ரசத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ புளி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா பொடியாக அரைச்சிடலாம். சீரகம் மிளகா நல்லா அரைச்சாச்சு. இது போல் நிறைய அரைச்சி நீங்கள் 1 மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போயெல்லாம் ரசம் வைக்கிறீங்களோ அப்போயெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது. அடுத்ததா புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த தக்காளியும் அப்புறம் இந்த புளியும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்ச இந்த தக்காளியோட சாறு எல்லாத்தையுமே இது மாதிரி இன்னொரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதில் நிறைய தண்ணி சேர்த்து அதே போலவே கரைச்சிக்கோங்க. இது போல் ஒரு 3லேருந்து 4 தடவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தக்காளியோட எல்லா சாரும் வரும். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது இந்த மாதிரி சக்கை இருக்கும். அது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண சீரக மிளகு தூள் இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததான் 10 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை இது போல தட்டிட்டு சேர்க்கும் போது தான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரசத்தில் இறங்கும். அப்போதான் ரசம் நல்லா மனமாக இருக்கும். அடுத்ததான் நறுக்கிய கொத்தமல்லி ஒரு கையளவு அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அப்புறம் நம்ம சேர்த்துன பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரசத்தில் இறங்கும். நம்ம சாப்பிடும் போது பெரும்பாலும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அதனால ரசத்தில் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடும்போது அதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிடும். அப்போ சாப்பிட்ற ரசம் சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு உப்பை லைட்டாக கரைச்சி விட்டுட்டா போதும். இந்த ரசம் வந்து 3 பேருக்கு தேவையான அளவு இருக்கும். அடுத்ததாக ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காய்ந்த மிளகாய் 5 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கருவேப்பிலை ஒரு கொத்து. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்த இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. ரசம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுர கட்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ரசம் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ எனக்கு 2 நாளைக்கு தேவை அப்படிங்கிறதுனால ரசத்தை இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விட்டுறேன். வந்து லைட்டாக ஒரு கொதி தான் வரணும். நிறைய கொதிச்சிருச்சுன்னா ரசம் நல்லா இருக்காது. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நல்லா மணக்க ஒரு சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருக்கக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம மனம் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.